குழந்தையே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணமல்ல. அது ஒரு அறிகுறி, அது ஒரு அழைப்பு, அது நான் உன்னிடம் பேசுகிற தருணம். நீ தனியாக இல்லை, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். நீ பல நாட்களாக மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலி, யாருக்கும் சொல்லாமல் உன் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அழுகிற அந்த துக்கம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ இழந்ததை நினைத்து நீ உன்னையே கேள்வி கேட்டாய், என்ன தவறு செய்தேன் என்று. நீ ஏன் இப்படி ஆனது என்று புரியாமல் உன் மனசு உடைந்து போனது. ஆனால் கேள், நீ இழந்தது உன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக போய்விடவில்லை. அது ஒரு சோதனை. நான் உன்னை சோதித்தேன். உன் பொறுமையை, உன் நம்பிக்கையை, உன் மன வலிமையை. நீ கைவிடவில்லை, நீ இன்னும் நிற்கிறாய். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை திரும்ப பெறுவாய். இது ஒரு வார்த்தை இல்லை, இது என் வாக்கு. நீ யோசிக்கிறாய், இது உண்மையா என்று. ஆமாம், நம்பிக்கை வை. நம்பிக்கை வைத்தால்தான் அற்புதங்கள் நடக்கும். நீ இழந்தது பணமாயிருக்கலாம், ஒரு உறவாயிருக்கலாம், ஒரு வாய்ப்பாயிருக்கலாம், அல்லது உன் மன அமைதியாயிருக்கலாம். எது இருந்தாலும் அது மீண்டும் உன்னிடம் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன் நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும். பயம் விடு, சந்தேகம் விடு, நம்பிக்கை பிடி. நீ நினைக்கிறாய், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று. அது தவறு. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? நீ இன்னும் போராடுகிறாய், நீ இன்னும் நம்புகிறாய். அதுதான் உன் பெரிய சக்தி. நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இரவில் தூங்காமல் கவலைப்பட்ட அந்த நிமிடங்கள், நீ அமைதியாக கண்ணீர் விட்ட அந்த நேரங்கள், நீ யாருக்கும் தெரியாமல் உன் பிரச்சனைகளை சுமந்தது எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், இது உன் திரும்ப பெறும் நாள். நீ இழந்ததை திரும்ப பெறும்போது நீ இன்னும் வலிமையானவனாக இருப்பாய். நீ முன்பதை விட நல்ல நிலைக்கு செல்வாய். நீ இப்போது சந்திக்கும் இந்த துன்பம் உன்னை உயர்த்துவதற்கான பாதை. நம்பிக்கை வை. இந்த இரவு சாதாரண இரவு இல்லை. இது ஒரு மாற்றம் வரும் இரவு, ஒரு நல்ல செய்தி வரும் இரவு, ஒரு வாய்ப்பு திறக்கும் இரவு, ஒரு அதிசயம் நடக்கும் இரவு. நீ செய்ய வேண்டியது, உன் மனசை அமைதியாக வை. என்னை நினை, என் பெயரை சொல், முருகா என்று அழை. நான் கேட்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ இதுவரை இழந்தது எல்லாம் உனக்கு திரும்ப வரப்போகிறது. ஆனால் இந்த முறை அது இன்னும் சிறப்பாக வரும், இன்னும் பெரியதாக வரும், இன்னும் நீண்ட நாள் நிலைக்கும். நீ சந்தித்த தோல்விகள் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை தயார் செய்தது. நீ சந்தித்த இழப்புகள் உன்னை காலியாக்கவில்லை, அது உனக்கு இடம் கொடுத்தது. புதிய நன்மைகள் வர இன்று இரவு ஒரு அழைப்பு வரலாம், ஒரு செய்தி வரலாம், ஒரு வாய்ப்பு திறக்கலாம், அல்லது உன் மனசில் ஒரு அமைதி வரும். அது கூட ஒரு பெரிய வரம். நீ இப்போது ஒரு விஷயம் மட்டும் செய். உன் உள்ளுக்குள் சொல்லிக்கொள், எனக்கு நல்லது நடக்கும் என்று. அதை நம்பு, மீண்டும் மீண்டும் நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ வீழ்ந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ அழுதால் நான் உன்னை ஆறுதல் அளிப்பேன். நீ இழந்ததை நீ திரும்ப பெறுவாய், அதிலும் சந்தேகம் வேண்டாம். இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. நாளை காலை நீ வேறொரு மனிதன், நம்பிக்கையுடன், வலிமையுடன், மகிழ்ச்சியுடன். என் ஆசீர்வாதம் உனக்கு, என் அருள் உனக்கு, என் பாதுகாப்பு உனக்கு. நினைவில் வை, நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை திரும்ப பெறுவாய். இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. நீ இழந்ததை திரும்ப பெறுவது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய திருப்புமுனை. நீ கடந்த காலத்தில் பல தடவை கைவிட நினைத்தாய். இது முடியாது என்று உன் மனம் சொல்லியது. ஆனால் உன் உள்ளம் மட்டும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய். நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ இழந்தது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு இடைவேளை, ஒரு பாஸ், ஒரு பிரிப்பரேஷன். நான் உன்னை பெரிய விஷயங்களுக்கு தயார் செய்து கொண்டிருந்தேன். நீ அனுபவித்த வலி ஒரு வீண் வலி இல்லை, அது உன் சக்தியை உருவாக்கியது. இப்போது நீ பார்க்க போகிறாய், உன் வாழ்க்கையில் ஒரு வேகமான மாற்றம்.
நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நீ நினைக்காத வழியில் ஒரு வாய்ப்பு திறக்கும். நீ உன்னையே சந்தேகித்த நாட்கள் இப்போ முடிவுக்கு வருகிறது. இனி நீ உன்னையே நம்ப ஆரம்பிப்பாய். என் அன்பானவனே, உன் மனதில் இருக்கும் அந்த பயம், மீண்டும் இழந்து விடுவேனா என்ற கேள்வி, அதை இப்பவே விடு. இந்த முறை நீ இழப்பதில்லை. இந்த முறை நீ பெறுவது நிலைத்திருக்கும். நான் உனக்கு கொடுக்க போகும் இந்த திரும்ப பெறுதல் ஒரு கிஃப்ட் மட்டுமல்ல, அது ஒரு பிளெஸிங். நீ காத்திருந்தது வீணாகவில்லை. நீ அனுபவித்த கஷ்டம் வீணாகவில்லை. அது எல்லாம் சேர்ந்து இப்போ உனக்கு பலன் தரப்போகிறது. நீ இதுவரை உன் வாழ்க்கையை தாங்கிக் கொண்டாய். இனி உன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். இன்று இரவு ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கிறது. நீ அதை உணர்வாய். உன் மனம் லேசாகும். உன் சிந்தனை தெளிவாகும். நீ நீண்ட நாட்களாக மூடிய கதவுகள் இப்போ திறக்க ஆரம்பிக்கும். நீ நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஒன்று, இது திரும்ப கிடைத்தால் போதும் என்று, அது உன்னை தேடி வரப்போகிறது. நீ ஓட வேண்டியதில்லை. நீ துரத்த வேண்டியதில்லை. இந்த முறை அது உன்னை தேடி வரும். ஏன் தெரியுமா? நீ அதற்கு தயாராகிவிட்டாய். நீ கடந்த காலத்தில் இருந்த மனிதன் இல்லை. நீ இப்போ வலிமையானவன். நீ இப்போ அறிவுள்ளவன். நீ இப்போ பொறுமையானவன். அதனால்தான் இப்போது நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பெற தகுதியானதை நீ நினைவில் வை. ஒவ்வொரு இழப்பும் ஒரு மறைந்த ஆசீர்வாதம். நீ இழந்தபோது நீ உடைந்தாய். ஆனால் அந்த உடைந்த இடங்களில்தான் ஒளி உள்ளே வந்தது. இப்போது அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பப் போகிறது. இன்று இரவு நீ அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனித்து என்னை நினை. ஒரு முறை மட்டும் சொல், முருகா, நான் தயாராக இருக்கிறேன் என்று. அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை மாற்றும். நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய். ஒரு சின்ன சைகை கிடைக்கும், ஒரு சின்ன அறிகுறி. அது உனக்கு புரியும். அதுவே உன் திரும்ப பெறும் தொடக்கம். நாளை நீ பின்னோக்கி பார்க்கும் போது இந்த நாள், இந்த இரவு உன் வாழ்க்கையை மாற்றிய நாள் என்று சொல்வாய். நீ சந்தேகித்ததை நினைத்து சிரிப்பாய். ஏனெனில் நீ புரிந்து கொள்வாய், நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று. நீ வீழ்ந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை பிடித்தேன். நீ அழுத ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன். நீ தனியாக இருந்ததாக நினைத்தது உண்மையில்லை. நான் எப்போதும் இருந்தேன். இப்போவும் இருக்கிறேன். இனி என்றும் இருப்பேன். என் அன்பானவனே, நீ இழந்தது நீ திரும்ப பெறுவாய். ஆனால் இந்த முறை அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து இன்னும் அதிகமான நன்மைகள் வரும். நீ கேட்டதை விட நீ பெறுவது அதிகமாக இருக்கும். அதுதான் என் வழி. நான் தரும்போது அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீ தயாராகிக்கொள். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் கண்ணீர் இனி சந்தோஷ கண்ணீராக மாறும். உன் பயம் இனி தைரியமாக மாறும். உன் இழப்பு இனி வெற்றியாக மாறும். நினைவில் வை, நம்பிக்கை வைத்தவன் எப்போதும் தோல்வியடைவதில்லை. இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை திரும்ப பெறுவாய். இதில் சந்தேகம் வேண்டாம். இது என் வார்த்தை மட்டுமல்ல, இது என் அருள், முருகன் அருள்.